அல்வா செய்யப்போம். சவுச்சவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு முன்னாடி வேக வச்சுக்கணும். சவுச்சவ் இப்போ வெந்துருச்சு, ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டு அது வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். துளி சக்கை கூட இருக்குது, அதனால தான் அரைச்சதை வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 கப்பு இருக்குது, அதனால் நான் 1 கப்பு சீனி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அடி கனமான பாத்திரத்தை எடுத்து நெய்யை விட்டு முன்னாடி முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் வறுத்து முன்னாடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்னா சவுச்சவை அதை போட்டு நல்லா திக்காக வந்தோடனே கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டு கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றி கலர் பவுடர் க்ரீன் போட்டு அதையும் ஊற்றி நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் சீனியை போட்டோன்னே அல்வா இலகும். நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் திக்காக வரும். அப்புறம் நம்ம ஆரம்பத்தில் போட்ட நெய்யெல்லாம் திரும்பி வெளியில் வந்தோடனே தான் அல்வா பாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த முந்திரி பாதாம்லாம் போட்டால் அல்வா தயார். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.